10 வருஷம் கழிச்சு என் ஃப்ரெண்ட் என்னை பார்க்க வந்தான். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க வந்தா எல்லாரும் என்ன கேட்பாங்க? எப்படி மச்சான் இருக்க? லைஃப்பில் செட்டில் ஆகிட்டியா? அப்படி தானே கேட்பாங்க. ஆனால் அவன் அப்படி கேட்கல. என்னை பார்த்தான், சிரித்தான், அவ்வளோதான். அந்த சிரிப்பில் என்னோட 10 வருஷம் இருந்துச்சு. லெட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபாஸ் vlog. அவன் பேர் ஆனந்த். நாங்கள்லாம் ஸ்கூலில் காலேஜிலலாம் ஒன்றா தான் படித்தோம். காலேஜிலலாம் நாங்கள் பெருசாக பேசிப்போம், இப்படி ஆகிடணும் அப்படி ஆகிடணும். அவன் போலீஸ் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தான். காலேஜெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் ஜாப் ஒன்றா தான் ட்ரை பண்ணோம். பெருசாக எதுவும் செட் ஆகலை. அப்புறம் பிஸ்னஸ் பண்ணோம், அதுவும் பெருசாக எதுவும் செட் ஆகலை. அதுக்குள்ளே அவன் மேரேஜ் பண்ணிட்டு தஞ்சாவூரில் செட்டில் ஆகிட்டான். நான் இங்கே யூடியூப் ஹீரோ ஆகணும்னு நினச்சிட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது 2017 ஜம்கட்ஸு அவங்கெல்லாம் வந்த டைம். ஸ்மைல் சேட்டை இப்போது இருக்காங்கல்ல, பிளாக் ஷிப், அவங்க வந்து அப்போ ஸ்மைல் சேட்டை இருந்தாங்க. அந்த டைமில் தான் நானும் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். 1kg பிரியாணின்னு அப்போது ஒரு சேனல் ரொம்ப ஃபேமஸ். இப்போல்லாம் அந்த சேனல் இருக்கான்னு கூட தெரில, ஆனால் அப்போது இருந்தது அந்த 1kg பிரியாணின்னு சொல்லிட்டு. அந்த சேனல் வந்து நான் அதிகமாக பார்ப்பேன். எங்கள் வீட்டுக்கிட்ட தான் அவங்க ஷூட்லாம் பண்ணுவாங்க, அசோக் நகரில். அப்போ அந்த சேனல் நான் ரொம்ப பார்ப்பேன். அந்த மாதிரி டைமில் நான் பிஸ்னஸில் கொஞ்சம் அப்போ பண்ணிட்டு தான் இருந்தேன். பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் நான் பெருசாக செட் ஆகல, ஆனால் இன்கம் ஓரளவு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சது. அப்போ என் ஃப்ரெண்டு ஐடியா கொடுத்து தான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம், பெரிய பெரிய வீடியோஸ்லாம் போட ஆரம்பித்தோம். அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா டப்பிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குதுன்னு தெரியாது, எப்படி எடுக்கணுன்றதே ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது. அவன் தான் சொல்லிக் கொடுப்பான். என் ஃப்ரெண்டு நவீன் ஒருத்தர் இருப்பான், அவன் தான் எனக்கு சொல்லிக் கொடுப்பான். இவன் ஆனந்த் வந்து தஞ்சாவூர் போயிட்டான், அப்போல்லாம் மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிட்டான். இவன் தான் நவீன் தான் எனக்கு சொல்லி கொடுத்துருந்தான். ஏன்னா அவன் ஒரு சேனலில் ஒர்க் பண்ணான். அந்த சேனல் வந்து பக்தி சேனல், பேர் வந்து எனக்கு கரெக்டாக ஓம் நினைக்கிறேன், ஓம் அப்படின்னு ஒரு சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். இவன் தான் எனக்கு சொல்லிக் கொடுப்பான், வீடியோனா இப்படி எடுக்கணும் இப்படி பண்ணணும். ஆனால் அவனுக்கும் சில ப்ராசஸ் தெரில, எனக்கும் சில ப்ராசஸ் தெரியாது. நாங்கள் எதுவுமே இல்லாமல் கேமரா வாங்கியாச்சு, ரூம் போட்டாச்சு. ரூம் தான் ஸ்டூடியோ போட்டாச்சு. நாங்கள் ஸ்டூடியோன்னு பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே இருக்காது. அந்த ஸ்டூடியோவில் நாங்கள் மட்டும்தான் இருப்போம். சும்மா வாலில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் கூட தொங்க விட்டுருக்க மாட்டோம், எதுவுமே இருக்காது, நாங்கள் மட்டும்தான் இருப்போம். அதுதான் நாங்கள் ஸ்டூடியோன்னு போட்டு க்ரீன் மேட் ஒன்று போட்டுட்டு கேமரா எல்லாம் வாங்கி வச்சுட்டு நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தா என்ன தான் வீடியோ எடுப்போம். 100 அப்போ வந்து 5D நினைக்கிறேன், அப்போ வந்து 5D நினைக்கிறேன். 5Dயில் தான் நாங்கள் கேமரா ஷூட் பண்ணுவோம். ஆனால் என்னடா இது, எப்படி பண்ணாலும் அந்த குவாலிட்டி வர மாட்டேங்குது. எனக்கு அப்போ எடிட்டும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. எடிட் நானே தான் பண்ணுவேன். அப்போ வந்து ஏதோ ஒரு சாஃப்ட்வேர், லோக்கல் சாஃப்ட்வேர் ஒன்று கிடச்சிது, என்னுடைய நெட்டில் இன்டர்நெட்டில் கிடச்சிது. அந்த சாஃப்ட்வேரில் தான் டவுன்லோட் பண்ணி பண்ணேன். எல்லாருமே 100 போட்டால் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். எங்களுது மட்டும் கிரெயின்ஸு பொடியாக இருக்கும். அது பார்த்தா 480 பிக்சல் மாதிரி இருக்கும். எனக்கு ஒன்றுமே புரியல, எல்லோரும் பண்ணுறது தானே நம்மளும் பண்ணுறோம், அப்படி இப்படி வரமாட்டேங்குது. 100 ஏன் இவ்வளோ குவாலிட்டி கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு 100 அவ்வளோ குவாலிட்டி நல்லா வருதுடா, என்னடா அது அப்படிலாம் நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சவுண்டு, என்னடா மற்றவங்களாம் பேசினா கிளியராக இருக்குது, நம்ம பேசினா இஸ்ஸுன்னு ஒரு சவுண்டு வரும், என்னடா அப்படின்ட்டு அவன்கிட்டே கேட்பேன், நவீன் கிட்டே. நவீன் என்னடா நவீன், நம்ம என்ன தான் பண்ணி போட்டாலும் சவுண்டு இஸ்ஸுன்னு வந்துக்கிட்டே இருக்குது, மியூசிக்லாம் பண்ணால் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது, எப்படிடா இது நம்ம பண்ணுறது அப்படின்லாம் கேட்பேன். கேட்கும்போது அவன் சொல்லுவான், மைக்கை நல்லா குவாலிட்டி மைக்காக வாங்கணும் மச்சான். சரின்னு போய்ட்டு ஒரு மைக் வாங்கணும். அது வந்து 4500 ருபீஸ் மைக். அது வந்து இவ்வளோ பெரிய ஸ்டிக் மைக், என்ன ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மைக்கு ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போய் வாங்கணும். வாங்கிட்டு அந்த மைக்கில் தான் யூஸ் பண்ணோம். அப்போவும் சின்ன சவுண்டு வருது, என்னடா இப்போவும் சவுண்டு வருது, என்னடா அது அப்படின்னா, மச்சான் நல்லா குவாலிட்டியான மைக் வாங்கணும்டா, அப்போ தானே இதெல்லாம் நல்லா வரும் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, நல்ல குவாலிட்டியான மைக் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு 10,000 15,000 ருபீஸில் ஒரு மைக் வாங்கணும். அப்போவும் சின்ன ஒரு சவுண்டு வருது, என்னடா இது, என்ன பண்ணாலும் அந்த சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கேடா. மச்சான் சேனல்லாம் பார்க்குறது இல்லையா, 25,000 30,000 ருபீஸ் மைக் யூஸ் பண்ணுவாங்க நாங்களாம் அப்படின்னு சொன்னான். அப்போ நம்ம அவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேட்டில் ஒரு 25,000 வாங்கினாலும் உஸ்ஸுன்னு வருது. ஏன்னா மறுபடியும் உஸ்ஸுன்னு வருது அப்படின்னு பார்த்தா அவன்கிட்ட போய் கேட்குறேன், என்ன மச்சான் அப்படின்னா, அவன் அதான் மச்சான் எனக்கும் தெரியல, இதுக்கு மேலே எப்படி காஸ்ட்லியாக வாங்குறது, யூடியூப் சேனல்லாம் அவ்வளோ காஸ்ட்லியாக வாங்குறாங்களா, அவ்வளோ சம்பாதிக்கிறாங்களா அப்படின்ட்டு எங்களுக்குள்ள ஒரு டவுட்டு. கை செலவு பணம் இல்லை, எதுவும் செட் ஆகலை, ஓகே வேலை வாங்கி தரணும் முடியாது.
அப்புறமா தான் ரொம்ப நாள் கழிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது டப்பிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, நம்ம டப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராசஸ்லாம் வந்தோம். அதுக்கப்புறம் அவனை பார்த்தீங்கன்னா பெங்களூர் போய் செட்டில் ஆகிட்டான். இந்த நேரத்தில் தான் டாப்பெல்லாம் போவீங்கள்ல, நான் அந்த ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட ஆரம்பித்தேன். அப்புறம் அப்படி எப்படின்னு நான் வீடியோ போட ஆரம்பிக்கும் போது என்கிட்ட ஒரு 25K சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தாங்க. இப்போது 2.3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. அப்புறம் நான் லாங் வீடியோஸ் போட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், வெப் சீரிஸ் போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனாலும் நான் நினச்ச இடத்துக்கு இன்னும் போகல, ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அந்த டைமில் தான் ஆனந்த் வந்து ஒரு நாள் வந்தான். வந்துட்டு அவன் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு என்னென்ன பண்ணணும்னா அந்த பேசிக் ப்ரொசீஜர் சொன்னேன். ஏன்னா எனக்கு சொல்லும் போது யாருமே இல்லை, நானே தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் அதை அவனுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். எனக்கு வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். அவர் பேர் யாஷ் குப்தா, டேஷ்போர்டு யூடியூப் சேனல். அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். இப்போ அந்த டேஷ்போர்டு வேறு யார்கிட்டையும் இருக்குது, அது சேல் பண்ணிட்டாங்க. இப்போ அவர் தனியாக இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஸ்டார்டிங்கில் அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக தெரிஞ்ச ஒருத்தன் வந்து அங்கே போகிறதுக்கு அவன் கொஞ்சம் வேணாம் அந்த மாதிரிலாம் இருந்தது. பேக்கில் நிறையா பேர் நமக்கு பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் நடந்தது. அந்த டைமில் தான் யாஷ் குப்தா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். அப்புறம் நான் அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். அதே விஷயத்த நான் இவனுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தேன். இவன் அதை பிடிச்சிட்டா அவன் கொஞ்சம் நல்லா பண்ணி ரீத்தஸ் கிச்சன் இப்போ 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகுது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணான், அவனும் பண்ண ஆரம்பித்தான். கிட்டத்தட்ட அது நடந்து நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ரொம்ப நாள் கழித்து திரும்ப தஞ்சாவூர்லேருந்து நேற்று ஆஃபீஸ்க்கு வந்துருந்தான். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். இப்போ அந்த பழசெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஜாப் போகணுன்னு ட்ரை பண்ணேன், பெருசாக எனக்கு அமையலை. பிஸ்னஸும் ட்ரை பண்ணேன், செட் ஆகலை. அதுக்கப்புறம் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2.3 மில்லியன் வரைக்கும் வந்திருக்கேன். ஆனால் யூடியூப்பில் நான் போகணும்னு நினச்ச இடத்துக்கு இப்போ வரைக்கும் போக முடியல. அப்புறம் ஹீரோ ஆகணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். எத்தனை தடவை விழுந்தேன்னு எனக்கு தெரியல, எத்தனை தடவை எந்திரிச்சு நின்னேன்னு அதுவும் எனக்கு தெரியல. அப்புறம் கொஞ்சம் நேரம் எங்கள் காலேஜ் டேஸ் எல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் அவன் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புனான். போகும்போது ஒரு வார்த்தை சொன்னான், சீக்கிரமாக படம் பண்ணுதா, அதில் நான் உனக்கு ஹீரோவாக பார்க்கணும்னு சொன்னான். நான் சிரித்தேன். 10 வருஷமாக என்னை யாரும் பெருசாக நம்பலை. ஆனால் என்னை விடாமல் நம்பின ஒருத்தன், அந்த நம்பிக்கையே போதும், நான் ஒரு நாள் படம் பண்ணிடுவேன். உலகமே வேண்டான்னு சொன்னாலும் ஒரு மனுஷன் நம்பினா அந்த நம்பிக்கையே நம்மளை ஹீரோவாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி எந்த விஷயத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, உங்களுடைய எய்ம் என்ன, உங்களோட கோல் என்ன, நீங்கள் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கீங்களா, இல்லை நீங்களும் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பை.